கோல்டு காயின் வாங்கவே வாங்காதீங்க. நீங்க காயினை வாங்கி திருடனுக்கு பயந்து காணாம போயிடுமோன்னு பயந்து பேங்க் லாக்கருக்கு துட்டு கொடுத்து அவனுக்கு போய் செட்டப் தேவையாதெல்லாம். யாராவது வந்து உங்ககிட்ட கோல்டு காயின்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க சார், அதுதான் சார் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு யாராவது வந்து சொன்னாங்க, நான் உங்ககிட்ட வணக்கம் சார், உங்கள் சஜஷனுக்கு ரொம்ப நன்றி, அந்த வழியே போங்க சார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது சார் அப்படின்னு. என்ன சார் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் கோல்டு காயினில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நீங்கள் என்னடா கோல்டு காயினில் இன்வெஸ்ட் பண்ண வேணான்னு சொல்கிறீங்க? இல்லை கோல்டு காயின் இன்வெஸ்ட் பண்ணுற அவர் தான் திரும்ப சொல்கிறாரு கிளியரா, சார் காயினில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, அது என்றைக்கு வேணால் நம்ம திருப்பி கொடுத்தா பணமாக வாங்கிக்கலாம், ஒன்று செய்கூலி சேதாரம் எதுவுமே கிடையாது, இவ்வளோ லாபம்லாம் இருக்குது, நீங்கள் போய் அதில் இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது என்கிட்ட பதில் இருக்குது, கவலைப்படாதீங்க. ஆனால் ஒருத்தர் வந்து சொல்கிறார் கோல்டு காயினில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதில் வந்து இந்த அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்குன்னு 2-3 சொன்னார் இல்லையா உங்களுக்கு. ஆனா அதுல இருக்க நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அவர் சொன்னாரா? சொல்லல. இந்த கான்செப்ட் காயின் வாங்குற கான்செப்ட் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி செல்லுபடி ஆகும், அன்னையோட நிலைமை அந்த மாதிரி. இன்னைக்கு 2025 கோல்டு காயின் வாங்குவது புத்திசாலித்தனமான முதலீடு அல்ல. கோல்டு காயின் வாங்கவே வாங்காதீங்க. போருமா? தெளிவா வச்சுக்கோங்க மனசுக்குள்ள, கோல்டு காயின் நான் வாங்கவே மாட்டேன். அப்ப அதுக்கு பதிலா ஒரு ஆப்ஷன் ஒண்ணு இருக்கு. தங்கத்திலேயே முதலீடு பண்ணலாம், ஆனா காயினோட எந்த மைனஸ் பாயிண்ட்டும் இல்லாம. அது எது சார் அது? இப்ப கோல்டு காயின் வாங்குறீங்க, 1 லட்சம் ரூபாய் ஒரு கோல்டு காயின், ஏதோ சும்மா பேச்சு ரவுண்ட் ஃபிகரா சொல்றேன், 1 லட்சத்துக்கு கோல்டு காயின் வாங்குறீங்க, ஜிஎஸ்டி எவ்வளோ? 3%, 1,03,000. சரி, அந்த கோல்டு கார்டு திருப்பி கொடுக்குறீங்க, கொடுக்க போகும்போது அவர் அந்த 1,03,000 கொடுப்பாரா? 1 லட்சம் தான் கொடுப்பாரு. அப்ப அந்த 3,000 காலி. வேணுமா? அது நஷ்டம் தானே. அந்த நஷ்டத்தை பத்தி உங்ககிட்ட கோல்டு காயின்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு ஒருத்தர் சொன்னார்ல, அவர் அதை பத்தி சொல்ல மாட்டாரு. அங்கதான் விஷயம். ஸோ ஒவ்வொருத்தர் மார்க்கெட் பண்ணும்போது அதுக்குள்ள என்ன விஷயம் கொஞ்சம் நோண்டி பார்த்தாதான் நமக்கு தெரியும் இதை ஏன் அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ கோல்டு காயினுக்கு பதிலாக என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, வேற வழி இருக்கு. ஆன்லைன்ல தங்கம் நீங்கள் வாங்கலாம். ஆன்லைன்ல ஏகப்பட்ட ஃப்ராடு நடக்குது சார். எங்க ஆன்லைன்ல போட்டா நமக்கு தங்கமும் வராது, அது பிரச்சனை சார், அது மட்டும் நீங்க சொல்லாதீங்க சார் வேணாம் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கும் பதில் என்கிட்ட இருக்கு. எந்த விதமான ஃப்ராடும் இல்லாம நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலும் நீங்க வாங்கலாம், ஜிஎஸ்டி இல்லாம. அப்படின்னா 1 லட்சத்துக்கு நீங்க 1 லட்சமாவே மார்க்கெட் ரேட்ல 24 கேரட் கோல்டு வாங்கி, கொஞ்சம் சார்ஜஸ் இருக்கும், 20, 30, 50 ரூபா, மேக்ஸிமம் 100 ரூபா, சரி எக்ஸாக்ட்லா தெரியாது, அது சார்ஜ் கொஞ்சம் மாறும், அவ்வளவுதான் சார்ஜ் இருக்கும், அது புரோக்கரேஜ் சார்ஜஸ் இருக்கும். அதை மட்டும்தான் நீங்க கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்ல, ஆன்லைன்ல அக்கௌண்ட்ல, இப்போ நீங்க பேங்க்ல பணம் போடுறீங்களே, உங்க பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல போய் செக் பண்ணீங்கன்னா 5,000, 10,000, 20,000 ஏதோ அமௌண்ட் இருக்குல்ல, அதே மாதிரிதான் இது. 1 லட்சத்துக்கு தங்கம் இவ்வளவு இருக்கு அப்படின்ற கணக்கு காமிக்க. சரி, அப்ப அதுக்கப்புறம் வந்துட்டு கோல்டு வேலை, தங்க வேலை இதுல ஏறும்போது, எது மார்க்கெட்ல ஏறும்போது இங்கேயும் ஏறும். என்னைக்கு உங்களுக்கு தங்கத்தை வித்து பணமா வேணுமோ அன்னைக்கு நீங்க என்ன பண்ணலாம், நேரம் ஆன்லைன்ல போங்க, விற்க போறேன் ஆர்டர் கொடுங்க, வித்த உடனே பணம் வந்துடும். 48 மணி நேரத்துல உங்க பேங்க் அக்கௌண்ட்லயே பணம் வந்துடும். அந்த பணத்தை எடுத்துங்க. சோ நீங்க கோல்டு காயின் வாங்கினா பிரச்சனை என்ன தெரியல, அதை வீட்டுல வைக்கணும், அதை பத்திரமா வைக்கணும். அதை 15 காயினை வாங்கி வச்சிருப்பீங்க, என்னைக்காவது தேடி பார்த்தா 14 தான் இருக்கும். என்ன ஒண்ணு எங்கேயா போச்சு, ஒரு வேலைக்காரி எடுத்துருப்பாலோ, நம்ம தான் எங்கேயாவது விட்டுருப்போமோ, இந்த மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். அந்த ஒரு காயின் பார்த்தா எங்கேயோ கிடக்கும், ஒரு 2 நாள் பொறுத்து இல்ல 1 வாரம் பொறுத்து தான் கிடைக்கும். டென்ஷன் தானே, அது தேவையில்லாத பிரச்சனை தானே. சரி வேணாம்,
அதை நீங்க போய் பேங்க் லாக்கர்ல வச்சுக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னா, பேங்க் லாக்கர் எதுக்கு சார் பணம் கொடுக்குறீங்க? பேங்க் லாக்கருக்கு பணம் கொடுக்கணும். வீட்டில் வச்சான்னா எங்கேயாவது வந்து ஏதாவது இதுல போட்டு வச்சா எங்கேயா காணாம போயிடும். மூணாவது பெரிய விஷயம், அந்நியாபதி அவனா உள்ள வந்துடும் வச்சுக்கோங்க, சொல்லடா எடுத்துட்டு போயிட்டானா காலி இல்ல. இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே எதுவுமே இல்லாத தங்க முதலீடு ஆன்லைன்ல கோல்டு பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. NSE BSE ஏதாவது புரோக்கர் ஆபீஸ்ல போய் கேட்டோம், ஜெனியூன் எந்த விதமான ஃப்ராடு கிட்ட எதுவுமே கிடையாது, யாரும் எதுவும் ஃப்ராடே பண்ண முடியாது. நீங்க ஆன்லைன்ல வாங்கி போட்டீங்கன்னா அந்த தங்கத்தை கடவுளை நினைத்தால் கூட அது உங்களிடம் இருந்து உருவ முடியாது, உங்க அக்கௌண்ட்லயே தான் இருக்கும். நாளைக்கு நீங்க போய் அந்த ஆன்லைன்ல இருந்து போய் வித்துட்டனா அந்த பணம் அன்னைக்கு வேல்யூ. நீங்க 50,000 ரூபாய் வாங்குறீங்க, இன்னைக்கு அது 1 லட்சம் ரூபாய் ஆயிப்போச்சுன்னா 1 லட்சம் ரூபாய் கரெக்டா உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். பேங்க் அக்கௌண்ட் மாதிரி 2 நாள்ல பேங்க் அக்கௌண்ட் பணம் வந்து சுலபமா இல்லையா? அது ஜிஎஸ்டி பே பண்ண வேணாம். 1 லட்சம் ரூபாய்க்கு தங்கத்துக்கு 1 லட்சம் ரூபாய் அப்படியே வாங்கலாம். அது பெஸ்டா? இல்ல நீங்க காயினை வாங்கி திருடனுக்கு பயந்து காணாம போயிடுமோன்னு பயந்து பேங்க் லாக்கருக்கு துட்டு கொடுத்து அவனுக்கு போய் செட்டப் தேவையாதெல்லாம்? பெஸ்ட் ஆன்லைன்ல போய் கோல்டு பீஸ் அப்படின்னு இருக்கு, அது இருக்கு, 4-5 இருக்கு, 4 ஏகப்பட்டது இருக்கு. ஏதாவது வாங்கி போடுங்க. மார்க்கெட் ரேட் என்னையாவது அந்த ரேட் மாறிட்டே இருக்கும், மார்க்கெட் ரேட் மாறுறது அந்த மாதிரி இது மாறிட்டே இருக்கும். அதுல வாங்கி போடுங்க. வாங்கி போட்டுட்டு அப்படியே வைங்க. என்னைக்கு உங்களுக்கு தேவைப்படுதோ, பணம் தேவைப்படுதோ அன்னைக்கு நீங்க வித்துட்டு பணமாக உங்கள் கைகளில் பெற்றுக்கொள்ளலாம். சோ வச்சுக்கோங்க, இன்னைக்கு டிசைட் பண்ணுங்க. மே மாதம் 2025 இந்த மாதத்தில் நான் முடிவெடுக்கிறேன், இனிமே நான் கோல்டு காயின் வாங்கவே மாட்டேன். கோல்டு காயின் யாராவது வந்து உங்களிடம் வாங்க சொன்னார்கள் என்றால் அவங்களுக்கு ஒண்ணு தங்கத்தை பத்தி ஒண்ணும் தெரியாது, இல்லையா முதலீட பத்தி ஒண்ணும் தெரியாது, இல்ல மூணாவது உங்களை வந்து மிஸ்லீடு பண்றாரு எதுக்கோ. இந்த 3 காரணத்துல ஏதோ ஒண்ணு. அதனால தயவு செஞ்சு யாரு கோல்டு காயின் வாங்க சொன்னாலும் வாங்காதீர்கள், இன்றையோடு நிறுத்தி விடுங்கள். 1. 2வது யாராவது அந்த மாதிரி சொன்னாங்கன்னா அவங்க கூட கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. ஏன்னா இன்னைக்கு இப்படி சொல்றவரு நாளைக்கு வேற ஏதாவது கூட தப்பா சொல்லி நீங்க மாட்டிக்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகலாம். அதனால கோல்டு காயின் வாங்குவது நிறுத்தால் அது புத்திசாலித்தனமான முதலீடு அல்ல. ஓகேங்களா? இந்த விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் காலத்துல நீங்க கொஸ்டின் கேளுங்க, அதுக்கு நான் தாராளமா பதில் சொல்றேன். இல்ல இன்னொரு வீடியோ கூட நான் ரிலீஸ் பண்றேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.